எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா அம்மான்னு கூப்பிட்டதை கூட அந்த ஹாஸ்டல் அம்மாவே அப்பாவும் தான். அப்பா அம்மா இருக்காங்கன்றதே எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு உனக்கு அம்மா இருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் என் கையில் அன்னைக்கு கொல்லி வைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு. அன்னைக்கு தான் எனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்றது தெரியும். அப்போ வரைக்கும் நான் தர்மபுரின்றதுமே எனக்கு தெரியாது. அப்போ இப்போ கூட என்னை ஊரில் சொல்லுவாங்க, நீ சின்ன பையனாக இருக்கும்போது புத்தி சுவாயத்தம் கிடையாது, வந்தனே இப்படியே கம்மன்னு உட்காருவே, யாருக்கிட்ட பேச மாட்டேன், புத்தி இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நான் இருந்தேன். அம்மா இறந்தது மனசில் தாங்க முடியாமல் நடந்தே 120 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறேன் சார். நடந்தே போனால் யாரோ ஒரு லாரிக்காரர் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டல் கடையில், இந்த பையன் யார் என்ன ஏதுன்னு தெரியாது, யாராவது கேட்டால் பார்த்து அமுச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் கொஞ்ச நாள் நான் இந்த ஒரு சாப்பாட்டுக்கோசரம் வேற வழி இல்லை, அங்கே அவங்க சொல்கிற வேலை எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே தான் நான் ஏங்குறேன். யாருன்னா புது மனுஷங்க யாருன்னா வந்தாங்களே கூட சொந்தம், இவங்களும் ஒரு சொந்தம் தான், கட்டி பிடிச்சிதான் மனசுக்குள்ள தோணும் எனக்கு பேசுறது.